வணக்கம், நான் உங்கள் கூகுள் டிஆர்எஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண மாமன்னன் பாயிண்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ என்னென்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ எந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ராமானுஜர் கோயிலுக்கு வந்திருப்போம். ஸோ அதோட ஃபுல் வீடியோ தான் இது. இதோட ஷார்ட்டான முடிச்சிருக்கலாம், பட் ஆனால் இங்கே இருக்கிறத பார்த்துட்டு என்னால் ஷார்ட்டாக அது கொடுக்க முடியல. ஸோ இதை ஒரு ஃபுல் வீடியோவே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் ஃபுல் வீடியோவுக்காக மேக் பண்ணுறேன். ஸோ இந்த கோயில் எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் அவுட்டர் பைபாஸ். நீங்கள் சேலம் டு சென்னை பைபாஸில் வந்தீங்கன்னா ஹாய் சொல்லுங்கண்ணா. உங்கள் பேருங்க? அரவிந்த். என்ன ஊர்? ராஜஸ்தான். இங்கே எப்போ சுற்றுறதுக்கு வடக்கு நண்பர்கள், புது நண்பர்கள் கிடச்சிருக்காங்க. கோயில் எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் சீலநாயம்பட்டி பைபாஸ்லேருந்து அடுத்த ஸ்டாப் எருமாபாளையத்துக்கு முன்னாடி ஒரு கட்டிங் வரும்ல, அந்த கட்டிங் தெரிஞ்சவங்க வந்துடுவீங்க. தெரியாதவங்க அந்த கட்டிங் வந்துட்டு டேரெக்டாக உள்ளே வந்தீங்கன்னா ராமானுஜர் கோயில் எங்கன்னு சொன்னாலும் வந்துடுவாங்க. அப்படி உங்களுக்கு கேட்குறதுக்கு மற்றவங்கள்ட்ட கேட்குறது கஷ்டமாக இருக்குன்னா இருக்கவே இருக்குது கூகுள் மேப்பு. அதில் கூகுள் மேப் ராமானுஜர் கோயில் டெம்பிள் சேலம்னு போட்டீங்கன்னா லொக்கேஷன் காட்டிடும். டேரெக்டாக வந்து அங்கேயே காட்டுறேன். டேரெக்டாக அந்த மேப் ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். இந்த கோயிலில் ஸ்பெஷாலிட்டி என்னவே மொத்தம் இங்கே இருக்கிறது 5 சன்னதி. 5 சன்னதியும் மெயின் சன்னதி இதுனா நம்ம ராமானுஜர் கோயில் சன்னதி இருக்குங்களா, அதுதான் மெயினாக இங்கே சென்ட்ரல் லொக்கேட் இருக்குது. நான் அது பின்னாடி தான் இப்போ உட்காந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்க்க தெரியும். இது உங்களுக்கு ஓவர்லே வீடியோ உங்களுக்கு வரும், கன்ஃபார்ம் வந்துடும். ஏன்னா இங்கே உள்ளார ஃபுல் வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா கேமரா வச்சுருந்தா பிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிடுறோன்னா ஒரு இடத்துல உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா இது ஃபுல்லாக ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக. நான் ஒரு ஐஏட் இருந்தால் இவ்வளோ நியூஸ் நான் கேதர் பண்ணி நான் உங்களுக்கு இந்த வீடியோவை கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஒரு நிமிஷம், ஐயர் போகிறாங்க, நான் கட் பண்ணிட்டு கூப்பிட்றேன். டிஆர்எஃப் இங்கே மொத்தம் 5 சன்னதி இருக்குது. 5 சன்னதியுமே பெருமாளை நோக்கி வழிபடுறவங்க தான். ஃபஸ்ட்டு ஒரு சன்னதி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜன் சன்னதி. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியை சேர்ந்த திருவேங்கடவுடையான் சன்னதி. மூணாவது பார்த்திங்கன்னா ஸ்ரீ சம்பத்குமார் மேல்கோட்டை ஏதோ சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்தாண்ட 4வது பார்த்திங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதர் சன்னதி. அங்கே தான் பெருமாள் வந்து படுத்திருக்கிற வகத்தில், அதாவது அந்த ஸ்ரீரங்கத்தெல்லாம் சொல்லுவாங்களா, படுத்திருப்பாங்களா, அந்த மாதிரி காட்சியளிப்பாங்க. இது ஒவ்வொரு சன்னதியிலும் ஒவ்வொரு காட்சியளிக்கிறது, ஆனால் பெருமாள் தான் காட்சியளிக்கிறாங்க. 5வது சன்னதி என்னதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ராமானுஜர் சன்னதி. மேலே இருக்கிறது இப்போ அதுக்கு பின்னாடி தான், நான் அதுக்கு முன்னாடி தான் உட்காந்துருக்கேன். அதுக்கு பின்னாடி தான் ராமானுஜர் சன்னதி இருக்குது. இந்த 5 சன்னதியுமே பெருமாளை நோக்கி தான் வழிபடுறாங்க. இங்கே வந்து 5 சன்னதி இல்லாமல் மட்டும் கீழே மண்டபமும் இருக்குது. மண்டபம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே கல்யாணம் மோஸ்ட்லி நடக்குது. கல்யாணம் வந்து பின்னாடி ஸ்ரீ ரங்கநாதர் இருக்கார் இல்லைங்களா, அங்கே தாலி கட்டி இங்கே மண்டபம் கீழே அடியில் கரெக்டாக இந்த இது லொக்கேஷனுக்கு பின்னாடி இருக்குது கரெக்டாக மண்டபம். இந்த மண்டபத்தில் ரிசப்ஷன் வச்சுக்கிறாங்க. ஆனால் இங்கே ரிசப்ஷன் வைக்கிறதுக்கும் சாப்பாடு செய்கிறதுக்கும் சில வரமுறைகள் இருக்குது. இஞ்சி போடக்கூடாது, வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே கோயிலோட ரூல்ஸ். ஏன்னா இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. இது வந்து பெருமாள் ஏதோ ஒரு ராமானுஜர் ட்ரஸ்ட்டை சேர்ந்தவங்க தான் இதை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. முதல் முக்கியத்துவம் எது கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுதான் முதல் பூஜை நடக்குது. மார்னிங் ஸ்டார்டிங் ஒரு 7:30க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ண முதல் பூஜைங்கன்னா ரங்கநாதருக்கு தான் கொடுக்குறாங்க. ரங்கநாதர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்ரீ வரதராஜன் கொடுத்து தான் திருப்பதி ஆண்ட திருவேங்கடையானுடையான், அதுக்கப்புறம் தான் ஸ்ரீ சம்பத்குமாரன் அந்த சன்னதிக்கு போகுது. இது எதனால் இப்படி வழிபடுறாங்க, இது எதுக்கு இந்த ரூல்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராமானுஜர் வந்து 2012ஆம் ஆண்டு ஏதோ பிறந்தாரோம். அதெல்லாம் எனக்கு அக்யூரேட்டாக சொன்னாங்க. நான் சத்தியமாக அதெல்லாம் இவ்வளோ நேரம் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல. ஏன்னா அதை ரெக்கார்டும் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா அவர் வந்து அவரோட என்னை நம்பி சொல்லியிருக்காரு ரெக்கார்ட் பண்ணக்கூடாது தம்பி அப்படின்ட்டாங்க. அதனால் ரெக்கார்ட் பண்ணல. அவர் சொன்னதை மட்டும் நான் காதில் கேட்டு அவங்களுக்கு அப்படியே நான் ஒப்பிக்கிறேன். உண்மை அதுதான். ராமானுஜரை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் கேட்டாலும் எனக்கு சுத்தமாக தெரியாது. ஏன்னா நான் 10th புக்லேயே 11th புக்லேயே எங்கள் அம்மா தமிழம்மா சொல்லி கொடுத்துச்சு. அப்பயே நான் ஒழுங்காக படிச்சிருக்கணும். அப்போ நான் படிக்கலை. இப்போ வந்து எனக்கு அந்த ஆப்பு விளைவிக்குது. இப்போ இந்த கோயில் பார்த்தோன்னா எனக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு குப்பை கூட கீழே பார்க்க முடியல. குழந்தைங்களுக்கு தனியாக ப்ளே கிரவுண்டுன்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டேஷன் ஏரியா மாதிரி ஊஞ்சல் அது ரங்கநாட்டம்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நிறையா இங்கே பார்க்கவே அற்புதமாக, ரொம்ப கிளைமேட் நார்மலாக இருக்குது, நல்லா இருக்குது, பீஸாக. இங்கே வந்து வடக்கு நண்பர்கள் நிறையா போகிறாங்க. நான் வந்ததுலேருந்து வடக்கு நண்பர்கள் இவங்களை மட்டும் தான் நிறையா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்தோடனே இங்கே முதல்ல திட்டு விழுந்துச்சு. எதனாலன்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக ராமானுஜர் கும்பிட்டோன்னே நான் இறங்கி விடுன்னு போய்ட்டு ரங்கநாதர் சாமி கும்பிட்டு போயிட்டேன். ஏன்னா அங்கே சாமி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, மற்ற சாமி எல்லாமே க்ளோஸில் இருந்துச்சு. ஏன்னா க்ளோசிங் டைம் எல்லாம் ரிட்டர்ன் பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்களாட்டுக்கு. அதனால் அங்கே போயிட்டேன். அங்கேருந்து ஒரு முதியவர் தான் சொல்லியிருந்தாரு, தம்பி நீங்கள் வந்தது தப்பு, எப்பயுமே வழிபடுறதா இருந்தால் முன்னாடியே நாங்கள் போர்டு வச்சுருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வழிபடுங்க, அப்படின்னா தான் இந்த கோயிலுக்கு நீங்கள் வழிபடுறதுக்கு அர்த்தம் உண்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி என்னன்னு கேட்டதுக்கப்புறம் அவங்க தான் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்த உடனே வரதராஜன் கோயிலுக்கு கும்பிடணும். அதாவது இங்கே இருக்கிறது பாருங்கள், இங்கே இருக்கிறது உங்களுக்கு நல்லா கட்டினா இதுதான் என்ட்ரன்ஸு.
உங்களுக்கு என்ட்ரன்ஸ் இங்கிறதுனா இந்த வந்த உடனே உங்களுக்கு ரைட் சைடு இருக்கும். கரெக்டாக நீங்கள் அங்கே கும்பிட்டு டேரெக்டாக அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா திருப்பதியை சேர்ந்த திருவேங்கடவுடையான் சன்னதி இருக்கும். அங்கே வந்து அதுவும் பெருமாள் தான். அந்த பெருமாள் கும்பிட்டுட்டு அப்படியே அந்த டேரெக்டாக அந்த பக்கம் இப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் வச்சுக்கோங்க. ஸ்கொயர் ஷேப் இங்கே கும்பிட்டிங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு கார்னர் கும்பிட்டு செகண்ட் கார்னர் தேர்ட் கார்னர் வந்து சம்பத் குமரன் சன்னதி இருக்குது. அந்த சன்னதிக்கு போயிட்டு அங்கேயும் பெருமாள் தான் இருக்கார். அங்கே அந்த ஐயர் சொல்லியிருந்தார் எனக்கு அந்த ஏதோ இதெல்லாம் எடுத்தாங்களே அது எனக்கு வரமாட்டேன்னு டிஆர்எஃப். அந்தளவுக்கு நம்ம தமிழ் புலவர் கிடையாது. சொல்லுவாங்களே வதம் எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அங்கே கிருஷ்ணர் வதம் எடுத்ததெல்லாம் சொன்னார். அவர் நிறையா சொன்னார். எனக்கு நான் இதை மட்டும் மெயின் பாயிண்ட்டாக எனக்கு என்ன மண்டையில் இருக்கோ அது மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மூணாவது வந்து நீங்கள் டேரெக்டாக சம்பத்குமார் சன்னதி போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீ ரங்கநாதர் சாமி சன்னதிக்கு வரணும். இதுதான் பேசிக்காக வழிபடணும். 4வது சன்னதிக்கு இங்கே வந்துட்டு தான் 5வது தான் நீங்கள் மேலே ஏறணும், ராமானுஜரை பார்க்கணும். நீங்கள் அப்படி இது அப்படி இல்லைனாலும் இதை வந்து ஈவினிங் டைம் வச்சுக்கோங்க. மார்னிங் டைம் எப்படின்னா 7 மணிக்கு வேணால் சிறப்பு பூஜை நடக்க மாட்டேங்குது. அந்த டைம் என்ன பண்ணுறீங்கன்னா முதல் பூஜை என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதருக்கு தான் கொடுக்குறாங்க. ரங்கநாதர் கொடுக்கும்போது அப்போ முதல் பூஜை அங்கேருந்து ஆரம்பிக்கும். அங்கேருந்து ஆரம்பிக்கும்போது ஸ்ரீ ரங்கநாதர் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வரதராஜன் முடிஞ்சது திருவேங்கடன் முடிஞ்சதுக்கப்புறம் சம்பத்குமார் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக தான் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா ராமானுஜருக்கு பூஜை பண்ணுறாங்க. ஸோ இதுதான் மெயின். மார்னிங் டைம் வரதா இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் சிறப்பு பூஜை பார்க்குறது ஸ்ரீ ரங்கநாதர். ஈவினிங் டைம் வரதா இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சாமி பார்க்குறது வரதராஜன் சன்னதியிலேருந்து போகணும். இதுதான் பேசிக்கான இங்கே வழிபடுறதுக்கு உண்டான வழிகள். அதுவும் இல்லாமல் இங்கே நான் பார்த்ததுலே இங்கே செம்ம டெக்னாலஜி. இங்கே உள்ளார வந்து டவர்லாம் கிடைக்காது, டவரை கட் பண்ணி விட்டுறாங்க, ஜாமர் வச்சுருக்காங்களாட்டுக்கு. ராமானுஜர் சிலை வந்து 23 ஃபீட் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு ராமானுஜர் சிலை கோயில் கட்டினது எதுனா அது இங்கே தான் தமிழ்நாட்டில் நம்மளுக்கு தான் இங்கே தான் கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ராஜஸ்தானும் அது சொன்னாங்க, அங்கே ஒரு ராமானுஜர் கோயில் இருக்குது, அது வந்து இதோட பெருசு 246 சம்திங் தான் சொன்னார். எனக்கு சரியாக தெரில, தப்பாக இருந்தால் எதுவும் கேட்டுக்காதீங்க. நான் அப்படியே தப்பாக இருந்தாலும் கீழே கரெக்ஷன் பண்ணி நான் ஏதாச்சும் போட்டுடுறேன். வந்து எப்படின்னா வயசானவங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் நடக்க முடியல, இவ்வளோ இங்கே இருக்கிற முன்னாடி பார்த்தீங்கன்னா படிக்கட்டு ஏஜாக ராமானுஜர் கோயில் ராமானுஜர் சிலையை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படின்றது போது உங்களால் பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல, இங்கே வந்து லிஃப்ட் வசதியும் உண்டு. பின்னாடி வந்து லிஃப்ட் வச்சுருக்காங்க, அதுக்கு உண்டான காரும் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரி கார்லாம் ஜிடி எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சின்ன கார் ஓட்டுருப்பாங்களே, அந்த ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணிட்டுருப்பாங்களா, அந்த மாதிரி கார் இருக்குது. அதில் நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து ஃப்ளிப்பில் வைக்கிட்டு உங்கள் மேலே சாமி காமி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் அவங்களே விட்டுருவாங்க. அவங்களே வந்து கீழே விட்டுருவாங்க. இதுக்கு வந்து ஒரு 15 to 20 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்களாம். அவ்வளோலாம் ரொம்ப அதிகமாக இல்லை, கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். செம்மையாக கொடுத்துருக்காங்க. மெயின்டனும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஊர் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா பெயிண்ட் அடித்து சுண்ணாம்பு பெயிண்ட் எல்லாம் அடித்து நல்லா ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பலன்னு இருக்கும். இங்கே வந்து இது எப்போது கட்டினாங்கன்னா 2017ஆம் ஆண்டுலேயே நம்ம கட்டியிருக்காங்களாட்டுக்கு. கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நான் கரெக்டாக இருந்தாலும் கீழே அப்படியே இது கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நீட்டாக கட்டிகிட்ருக்காங்க, இன்னும் கட்டிகிட்ருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட் ஆகலை சொல்லப்போனால், இன்னும் கட்டிகிட்டு தான் இருக்காங்க. பெயிண்டிங்லாம் இன்னும் அப்படியே நீட் அண்ட் கிளியராக. நார்த் சைட் போனீங்கன்னா ஒரு கோயில் எப்படி இருக்குமோ கிளியராக நம்மளுக்கு ஒரு பார்க்கவே ஒரு புது ஃபீல் கொடுக்கும்ல, அது மாதிரி இங்கே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே. ஏன்னா பார்த்தீங்கன்னா சென்டர் பார்த்தீங்கன்னா அவங்க தாமரைப்பூ அந்த மாதிரிலாம் கொடுத்து, அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சதே எதுனா அந்த ப்ளே கிரவுண்டில் யானை பொம்மை தான். பின்னாடி யானையோட பின்னாடி பக்கம் போனீங்கன்னா யானையோட முன்னாடி பக்கம் வாய்ப்பக்கமாக வந்து வெளியே வருவீங்க. அது நல்லா இருந்துச்சு எனக்கு பார்க்க. ஆனால் என்ன அங்கே 10 வயசுக்குள்ளே தான் விளாடணுன்னாங்க. நானும் போய் விளாட்லான்னு தான் இருந்தேன். பட் ஆனால் அங்கே இருக்கிற ஐயர்லாம் பார்த்தா திட்டுவாங்க. ஏன்னா என்னையே திட்டினாங்க, ஃபஸ்ட்டு வந்தோடனே திட்டிவிட்டாங்க. எனக்கு அதுதான் மனசு கஷ்டமாக போச்சு. எனக்கு என்ன தெரியும், நான் வந்தது புதுசு. இதுக்கு முன்னாடி எவனாச்சும் வந்திருந்தாங்க, அதுக்கு தான் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டேன். திட்டு வாங்குறதா இருந்தால் சேர்ந்து திட்டு வாங்கியிருப்போம். அவனுங்கள தான் அது ஏற்கனவே அவனுங்க வந்திருக்கானுங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் மேலே போயிருக்கானுங்க. அந்த இதுதான் வியூ பாயிண்ட், உங்களுக்கு தெரியுதா? அந்த இதுதான் மாமன்னன் வியூ பாயிண்ட். இப்போ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு எப்படி இங்கே இருக்குதுன்னு முதல்ல அங்கேருந்து பார்க்குறேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம அதுதான் மெயின் விஷயமா சொல்லி வந்தோம். ஆனால் இது நம்மளுக்கு செகண்டரி விஷயம் தான். ஆனால் இதே நல்லா தான் இருக்குது. ஸோ மஸ்ட் விசிட். இங்கே ஒரு அழகான பிளேஸ், இப்படி ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு யாருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில. எனக்கு இப்போ தான் தெரியும். நானே ஒரு ஃபோட்டோ பார்த்து எப்படி தான் இருக்கோ, எனக்கு ஃபோட்டோவில் பார்க்கும்போது ஒரு நார்த் சைட் பீப்புள் மாதிரி, நார்த் சைடில் சில பல கோயிலெலாம் இருக்கும், அது மாதிரி தான் இருக்கும்னு நினச்சி நான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஃபுல்லாக நம்ம கோயில் தான், பெரும்பாலும் அதை வழிபடுறாங்க தான். ஆனால் அவுட்டர் லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதோ கும்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கு. ஃபுல்லாக பார்க்கு அப்படியே அந்த பார்த்திங்கன்னா க்ரீனிஷ் ஃபுல்லாக இருக்கும். நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இது
இங்கே கல்யாணம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் ஆனால் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்றாங்க. அப்போ கல்யாணம் பண்ணுறாங்க, அப்போ அவங்களாம் வந்து ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்காமல் இருக்க முடியாதுல்ல. இப்போ நானே வீடியோ தெரியாமல் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஐயர் வந்தால் கட் பண்ணி விட்ருவேன். ஏன்னா அவரை பிடிச்சி தேவையில்லாமல் ஃபோனை என்ன பிடிக்கிட்டாங்கன்னா வம்பா போயிடும். அதனால தான் மேலோட்டம் பார்த்துக்கிட்டே கீழே கேமரா பார்க்க மேலோட்டம் பார்த்துக்கிட்டே கீழே பேசிகிட்ருக்கேன். சரி, ஓகே டிஆர்எஃப். இங்கே வந்து எனக்கு இது புது அனுபவம் தான். ஏன்னா இங்கே வந்து நான் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன் இந்த மாதிரி கோயில், ராமானுஜர் கோயில். இது ராமானுஜர் இப்போ ராமானுஜர் பற்றி படிச்சதுனா எனக்கு 10th 11th 12th தமிழ் புக்கில் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, தமிழ் அம்மா. அப்போ ஏதோ படித்தேன், கொஞ்சம் படித்தேன், அவ்வளோதான். அது மாதிரி மற்றபடிலாம் எனக்கு ராமானுஜர் பற்றி எனக்கு தெரியாது. எனக்கு இப்போவும் சொல்கிறேன், ராமானுஜர் பற்றி தெளிவாக சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ராமானுஜர் பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது டிஆர்எஃப். நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். எனக்கு இதை பற்றி மறைச்சி எனக்கு எல்லாம் தெரியும்லாம் நினச்சிக்க மாட்டேன். எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. எனக்கு இப்போது இது வரைக்கும் சொன்ன இன்ஃபர்மேஷனே நான் ஒரு ஐயர்கிட்ட இருந்து கடன் வாங்கி நான் உங்கள்கிட்ட அப்படியே சொல்லியிருக்கேன். ஏன்னா இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த கோயில் பற்றி, இந்த குளங்கள், இந்த அவதாரம் எடுத்தது, அது பேர் அவதாரம். அந்த ஐயர் சொன்னாங்க, இந்த 4 இருக்கிறதுக்கும் 4 இதுக்கு அவதாரம் எடுத்திருந்தது. அதுதான் அவதாரம் தான் இன்னும் ஞாபகம் வரலன்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கு. அந்த அவதாரங்களை பற்றிலாம் சொன்னாங்க. பரவாயில்ல, இங்கே வந்து உங்களுக்கு தெரியலனாலும் இங்கே வந்து யார்ட்டையாச்சும் ஒரு ஐயர் இருந்தார். அந்த ஐயர் பேர் கேட்காம விட்டேன். அந்த ஐயர்கிட்ட கேட்டிங்கன்னா எந்த ஐயர்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்களாட்டுக்கு மோஸ்ட்லி. நான் அந்த ஐயர்கிட்ட கேட்கும் போது எனக்கு தெளிவாக ஒரு விழாவாரியாக ஒரு 1/4 மணி நேரம் பக்கமாக உட்காந்து சொன்னார். 1/4 மணி நேரமாக உட்காந்து சொல்லி எனக்கு ஒரு 10 நிமிஷம் கூட நான் ஒழுங்காக அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணியிருப்பேனான்னு தெரில. பார்க்கலாம், ஒழுங்காக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, டாடா. இதோடு நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் டெலிபோர்ட் ரைடர். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். பைக்கில் போகும்போது சேஃபாக போங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி எடுங்க, ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க. பாய். ஸோ ஓகே டிஆர்எஃப், இந்த பிளேஸ் விட்டு கிளம்பியாச்சு. இந்த கோயிலுக்கு எதுக்கு நான் வரணும்னு முதல்ல கேட்டிங்கன்னா, அவங்களோட விருப்பம். ஏன்னா பக்தி உள்ளவர்கள், பெருமாள் பக்தி உள்ளவர்கள் நீங்கள் வந்து வழிபடலாம், ராமானுஜர்லாம் பார்க்கணுன்னு நினச்சி வழிபடலாம். அப்படி இல்லைன்னா இளம் சிட்டுகள் வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் இருக்கணும்னா வந்து இங்கே உட்காந்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கு கொஞ்சம் நல்ல பிளேஸ், கொஞ்சம்லாம் நிறையா நல்ல பிளேஸ். அதுவும் இல்லாமல் இந்த பக்கம்லாம் இந்த பக்கம்லாம் வந்து எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம், அங்கேயும் எடுக்கலாம். ஆனால் கேமரா மட்டும் உள்ள நாட்டு அலோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு இது மட்டும் எனக்கு ஒன்றுமே புரியல. கேமராவில் எடுக்கக்கூடாதான், ஆனால் ஃபோனில் எடுத்துக்கலாமா? இது என்ன எனக்கு ஒரு இதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது மட்டும் எனக்கு புரியல. வீடியோ என் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரிட்டன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிருக்கு. என்னடா இதுன்னு கேட்டிங்கன்னா, டைமிங் பார்த்தீங்கன்னா 9 to 12, அதுக்கப்புறம் ஈவினிங் 4 to 7 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 365 நாளும் இந்த கோயில் ஓப்பனில் தான் இருக்குமா, க்ளோசிங் ஆகவே ஆகாதான். அதெல்லாம் சொல்லிக்கலாம். அப்புறமேட்டுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறக்காமல் ரிப்ளை பண்ணுவேன். கவலையப்பட வேண்டாம். என்ன ஒரு 2 நாள் 3 நாள் டிலே ஆகும். ஏன்னா மற்ற ஒர்க் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா கொஞ்சம் இதை அப்படியே விட்ருவேன். அதுக்கப்புறம் ரிட்டன் ஸ்டார்ட் பண்ணும்போது வருவேன். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாமன்னன் வியூ பாயிண்ட் தான். ஸோ ஓகே டிஆர்எஃப்.